ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த vlog ஃபுல்லாகவே ஒரு ஹாப்பி vlog-ஆ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பிகாஸ் நான் ஆர்டர் பண்ண எல்லா பார்சலுமே கரெக்ட் டேட்டில் எனக்கு டெலிவரி ஆகிடுச்சு. ரெண்டாவது, எனக்கு இன்னைக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு தான் நான் சாப்பிட்டேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நான் ரேண்டமாக ஒரு வாக் போகும்போது எங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற ராமர் கோவிலில் இன்னைக்கு ஒரு பூஜை இருந்தது. நான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அந்த கோவிலுக்கு போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பிளானே எனக்கு பண்ணலை. பட் அன்னைக்கு சங்கரநாராயணன் பூஜைன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அங்கே கூட்டமாக இருந்தாங்க. எனக்கு இந்த பார்ட்டிசிபேட் பண்ணுறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் கிடச்சிது. பொதுவாக சொல்லுவாங்கள்ல, நம்மளா சாமியை பார்க்க முடியாது, சாமி நினச்சாதான் நம்மளை பார்க்க விடுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நிறைய விஷயம் இந்த பூஜையிலேருந்து எனக்கு தெரிஞ்சது. சங்கரநாராயண் பூஜை எதுக்கு பண்ணுறாங்க, அது ஸ்டோரி என்ன, எந்த மாதிரி பிரசாதம் தருவாங்க, அன்றைக்கி நம்ம என்னென்ன ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். அன்றைக்கி வந்து ஒயிட் கலரில் இருக்கிற திங்ஸை தான் நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும், சாப்பாடு. ஸோ இந்த ஒயிட் கேசரி, இந்த ஒயிட் தயிர் சாதம் தான் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ எனக்கு இந்த ரொம்ப எல்லாமே எனக்கு இந்த நாளில் வந்து ரொம்ப டிவைனாக ஃபீல் ஆச்சு. எல்லாமே ஒரு ஒரு பாஸ்ட் வீக் ஃபுல்லாக அப்படி இல்லை, பட் இந்த வீக்கோட ஸ்டார்டிங்கே எனக்கு ரொம்ப டிவைனாக இருக்கவே, ஓகே இந்த வீக்கில் நம்ம தான் எல்லாத்தையும் நம்ம பிளான் பண்ண மாதிரி முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கர ஒரு எனர்ஜி எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி நானும் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜாலியாக பார்ட்டிசிபேட்லாம் பண்ணிவிட்டு, நான் பார்ட்டிசிபேட்டுன்னு சொல்லக்கூடாது, கலந்துக்கிட்டு நான் ஜாலியாக எங்கள் வீட்டுக்கு போயிட்டு போகும்போது தான் நான் பார்க்குறேன், ரோட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன். எனக்கு அந்த பூஜையில் இருக்கிறதுக்கு டைமே தெரியல, எவ்வளோ நேரம் போச்சுன்னு சொல்லிட்டு. என் ரோடை பார்த்தா அவ்வளோ எம்டியாக இருக்குது. டைம் என்னன்னு பார்த்தா அதுக்குள்ளே 10 மணி ஆயிடுச்சு. சரி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அவங்களுக்குலாம் ஹாய் பாய்லாம் சொல்லிட்டு நானும் போய் தூங்க போயாச்சு.